வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒரு அழகான ஃபார்ம் லேண்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி ஒரு அழகான ஃபார்ம் லேண்டு ஒரு அளவான ஒரு 25 சென்ட் 30 சென்ட்டில் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நீங்கள் இங்கே தங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படி ஒரு லேண்ட் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த லேண்டு நம்ம ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. மக்களே, பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் காமிக்கிறோம், வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரியும். இது சேலம் டு பாலக்காடு பைபாஸ், அதாவது கொச்சின் போகிற பைபாஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பைபாஸ்லேருந்து நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு பார்த்துருக்கீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 to 10 minutes ட்ராவல் டைமில் நீங்கள் நம்ம ஃபார்ம் லேண்டை ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு நம்ம போகிற வழி எல்லாமே 30 feet தார் ரோடுங்க. எல்லாமே பக்காவான ரோடு ஆக்சசிபிலிட்டியோட ஒரு அருமையான லேண்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களே, நம்ம ஃபார்ம் சைட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 70 சென்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ஃபார்ம் சைட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குங்க, எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு 70 சென்ட்ஸ் வேண்டியதில்லை, எனக்கு ஒரு 25 சென்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் பண்ணலாங்க. இதுக்கு நீங்கள் நம்ம சைட்டுக்குள்ளே ரோடு ஆக்சசிபிலிட்டி எல்லா சைட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு 25 சென்ட்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஒரு 35 சென்ட்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஒரு அமைப்பாக எடுக்கலாமோ அந்த அமைப்பில் நாங்கள் உங்களுக்கு நம்ம ஃபார்ம் சைட்டில் நம்ம பிரித்து கொடுக்க முடியும். மக்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் சைட் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கங்காட்டிக்கு நமக்கு நல்ல ஒரு ரெய்னி சீசன் அப்போது கிளைமேட் அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சில்லிஷ் கிளைமேட் எப்போவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் அருமையாக இருக்குங்க. இங்கே நம்ம போர் போட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 500 ஃபீட்ஸ்லேயே நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் சைட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஏரியாஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு சுற்றியும் எல்லாமே உங்களுக்கு தோப்புக்கு தான் இருக்கும். நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலியோட ஒரு பீஸாக நீங்கள் ஒரு வீக் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் இங்கே அமைதியாக யாரும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் ஒரு 1 week ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாங்க. அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு பூமி தான் இந்த ஃபார்ம் சைட்டுங்க. மக்களே, இந்த ஃபார்ம் சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாலத்துறை அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் தான் இந்த ஃபார்ம் சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த லேண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு 25 சென்ட்ஸில் நான் எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும்னு தான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பூமி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பூமியை நீங்கள் நேரில் பார்க்கலாம், இல்லை நீங்கள் என்கொயரும் பண்ணலாம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குற நம்பருக்கோ நீங்கள் மறக்காமல் கூப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் எங்கள் சேனலில் நிறையா கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி அக்ரி லேண்ட் ஆகட்டும், ஃபார்ம் சைட் ஆகட்டும், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ஆகட்டும், நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.